வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கடந்த நவம்பர் 26ல இருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் ஒரு கனமழை, அதாவது ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்கள்ல வந்துட்டு ஃபெஞ்சல் புயலினுடைய தாக்கம் அதிகமா இருந்து கனமழை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபெஞ்சல் புயல் வந்துட்டு மத்திய அரசால் வந்து ஒரு பேரிடராக அறிவிக்கப்படல. இருந்தாலும் தமிழக அரசு வந்து பல்வேறு சிக்கல்களையும், பல்வேறு பிரச்சனைகளையும் கடந்து தீவிர இயற்கை பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ஒரு ஜிஓவும் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இயற்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்ற ஒரு துறையினுடைய முதன்மை செயலாளராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து அந்த ஜிஓவை வந்துட்டு விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா 14 மாவட்டங்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த ஃபெஞ்சல் புயல் வந்துட்டு மாமல்லபுரத்திலிருந்து புதுச்சேரி இடையே வந்து கரையை கடந்ததுன்னு நமக்கு தெரியும். பயங்கரமான ஒரு சேதம், பயங்கரமான வந்து இந்த மழை வந்து வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மழையாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஃபெஞ்சல் புயல் ஒரு வார காலம் வந்து நிலை கொண்டு பெரிய பெரிய பயங்கரமான ஒரு சேதத்தை வந்து தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்கள், அதாவது 14 மாவட்டங்களில் ஏற்படுச்சு. குறிப்பாக இந்த 14 மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், அதற்கு பிறகு வந்து திருவண்ணாமலை, தருமபுரி, தஞ்சை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, இந்த 14 மாவட்டங்களில் பயங்கரமான மழை. இந்த 14 மாவட்டங்களையும் இந்த மழை டைமில் வந்துட்டு நாங்கள் கடந்து சென்றோம். இந்த 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேதம் எப்படி இருந்துச்சு, அந்த மழையோடைய அளவு எப்படி இருந்துச்சு, அந்த மழையுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நேரடியாக பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் 65 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்திருக்கிறது. 154 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருக்கிறது. 231 இடத்துல வந்து 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக 896 ரெவென்யூ வில்லேஜஸ், அதாவது வருவாய் கிராமங்கள், 896 வருவாய் கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. 26 பேர், ஆண் பெண் உட்பட 26 பேர் வந்து இதில் இறந்துருக்காங்க. 1290 மாடுகள் உயிரிழந்திருக்கிறது. ஆடு, கோழி, அப்புறம் வந்து இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு கணக்கு போட்டால் அது ஒரு 72,107 வந்து இந்த ஆடு, கோழி, அப்புறம் வந்து பிராய்லர் கோழிலாம் வந்து இறந்திருக்கிறது. 3034 குடிசைகள், 16 வீடுகள், 925 வீடுகளுக்கு அருகில் வந்து டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கிறது. 2,66,435 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வந்து பாதிப்படைந்திருக்கு. இப்போ எதை நம்ம வந்து ஒரு தேசிய பேரிடராக அனுபவிக்கணும்னா இது மாதிரியான விஷயங்களை தான் தேசிய பேரிடராக அறிவிக்கணும். இருந்தாலும் கூட இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம். மொழி அரசியல் ஒரு பக்கம், சாதி அரசியல் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து மாநில அரசியல் ஒரு பக்கம் வந்து மத அரசியல் ஒரு பக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பெரியாளா அவங்க பெரியாளான கூடிய மாதிரியான அரசியல் வியூகங்கள்லாம் வந்து இன்றைக்கி நாட்டில் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் பல்வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தென் மாநிலங்கள் வந்து ஒரு பார்வையாகவும் வட மாநிலங்களை ஒரு பார்வையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குன்றது நம்ம ரொம்ப நாளாகவே வந்து அதை கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக 3411 கிலோமீட்டர் சாலைகள் வந்து சேதமடைந்திருக்கிறது. 1847 சிறு கால்வாய்கள் வந்து சேதமடைந்திருக்கிறது. 23,664 இபி போஸ்ட், அந்த இபி கம்பம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கரண்ட் கம்பம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கம்பங்கள்லாம் சேதமடைந்திருக்கு, சரிந்து விழுந்திருக்கின்றன. 997 டிரான்ஸ்ஃபார்மர்கள் சேதமடைந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1649 கிலோமீட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி லைனு, இபி லைன் போகுது இல்லையா, அந்த கரண்ட் ஒயர் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அருந்து நாசமாக போயிடுச்சு. அதே போல் 10,772 நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஒரு கணக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசுக்கிட்ட வந்துட்டு 6,675 கோடி ரூபாய் நிவாரணமாக பணம் வேண்டும். ஏன்னா இது எல்லாத்தையும் சீரமைக்கிறது நம்ம பார்த்தோம். விழுப்புரம் சைட்லலாம் வந்து ரோடே வந்து கட்டாயி போகிற அளவுக்கு இந்த மழை வந்து ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இதுலேயும், அதாவது ஒரு கோழி செத்து போச்சுனாலும் அதுலேயும் அரசியல் பண்ணுறான். அங்கே கோழி விக்கெட் அவுட் ஆகிட்டாருன்னா கிரிக்கெட்டில் அதுலேயும் ஒரு அரசியல் பண்ணுறான். அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்.
குறிப்பாக இப்போ 6,675 கோடி ரூபாய் நம்ம தமிழக அரசு கேட்டிருக்காங்க, நிதி வேண்டும் இது எல்லாத்தையும் சீரமைக்கிறதுக்குன்ட்டு. எப்பயுமே ஒரு குழப்பமான விஷயம். அது ரொம்ப நாளா நம்ம வந்து எங்கேயாவது அத சொல்லணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துட்டே இருந்துச்சு. எப்பயுமே இது மாரி வந்து பேரிடர், பெரிய இழப்புகள் இது மாதிரி விஷயங்கள் நடந்தம்போது, பொறுமையா ஒரு 4 நாள், 5 நாள் கழிச்சு தான் இந்த மத்திய குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7, 8 பேர் கோட் ஷூட்லாம் போட்டு வருவாங்க. ஏன் அத வந்து அன்னைக்கு மழை வந்து அடுத்த நாளே டேமேஜ் ஆன அடுத்த நாளே பார்க்க மாட்றாங்கன்றது தெர்ல. அது ரொம்ப நாளாவே அப்படி இருக்கு. ஒரு 7, 8 நாள் கழிச்சு, இல்ல ஒரு 10 நாள், 15 நாள் கழிச்சு வர்றது. இதுல வந்து ஒரு 4, 5 நாள் கழிச்சு வந்தாங்க. பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது வர்தா புயலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு தான் வருது. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, மத்திய அமைச்சர்கள் யாருமே வந்து இதுவரை வந்து தமிழகத்தில இந்த புயல், ஃபெஞ்சல் புயல் வந்தபோது அவங்க வந்து பார்க்கல. அது ஏன்னு தெரியல. அந்த டைம்ல அங்க வந்து கோத்ரா சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு, அந்த திரைப்படத்த பார்த்துட்டு இருந்தாங்கன்ற ஒரு செய்தியும் வந்துச்சு. இருந்தாலும் அவர்களுக்கு அது முக்கியம், நமக்கு இது முக்கியம், மக்கள் முக்கியம், தண்ணி முக்கியம். தண்ணியால சேதமடைந்து தண்ணி முக்கியம். அதேபோல அதிகமாக தண்ணி வந்துட்ட பிறகு இது எல்லா பக்கமும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலா தான் ஃபெஞ்சல் புயல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு அ அ தொண்டு நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சாங்க. பல அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரிசி மூட்டைலாம் குடுத்தாங்க. பலர் சீனுக்கே போல. வெறும் கேமரா வச்சு வீடியோ போட்டு பேசிட்டு கிடந்தாங்க. இப்படியெல்லாம் பல விசித்திரமான விஷயங்களை நம்ம இந்த ஃபெஞ்சல் புயல்ல யார் யாரெல்லாம் வந்து உண்மையாவே மக்கள்கிட்ட போறாங்க, யார் யாரெல்லாம் உண்மையாவே மக்கள்கிட்ட போல, அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து அரிசிலாம் குடுத்தாரு. சந்தோஷமான விஷயம். அதேபோல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டா, ஸ்பாட்டுக்கே போல. எங்கேயுமே போல. 14 மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்து அப்படியே தண்ணி வந்து ததும்பிக்கிட்டு இருந்துச்சு டேம்லலாம். எங்கேயும் ஒரு டேமுக்கு போய் எட்டி பார்க்க கூட பார்க்கல. ஏன்னு கேட்டா, அவருக்கு அதையும் விட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் சொன்னாரு, "நெறைய வேலைகள் இருக்கு. தம்பிங்கலாம் போறாங்க, பார்க்குறாங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அதுவும் அதுவும் ஒரு வகையான அரசியல் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகவே சிஎம் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. நீட்டா ஒரு லெட்டர் போடுறாரு. டூ த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லின்னு போட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில 6,675 கோடி ரூபாய் நிவாரணம் எங்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்றாரு. இந்த புயலை வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கணுன்றாங்க. ஆனால் அவங்க அத அறிவிக்கல. இன்னைக்கு வரையும் வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகப்போது. இருந்தாலும் ஏன்னா நவம்பர் மாதம் 26 வந்துச்சு. அப்புறம் டிசம்பர் 26 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜனவரிக்குள்ள வந்துட்டோம். ஜனவரி 26ம் வரப்போகிறது. அ இருந்தாலும் இதுவரையில எந்த ப ப நிவாரணமும் தமிழக அரசுக்கு இதுவரைக்கும் மத்திய அரசிடம் வரலன்றது தான் ரெக்கார்டு. அப்படி இருக்கும் பொழுது, இத அப்படியே விட்டு கடந்து போயிட முடியாது. இந்த அ அ இது இந்த இயற்கை பேரிடர் மூலமாக இப்ப வந்து இத இயற்கை பேரிடரா அறிவிச்சிருக்கிற காரணத்தினால, பல்வேறு விவசாய குடும்பங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகளை இழந்தவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதேபோல கோழி, ஆடு, மாடு இதில இழந்தவர்களுக்கு பணம் கிடைக்கும். நிவாரணம் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து தமிழக அரசு அவங்களா வந்து இப்போ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, யாரையும் வந்து நம்ம சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆகப்போது. தொடர்ச்சியாக அங்க ஒன்று, இங்கு ஒன்றுமாக மறியல் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதையும் அரசியல் தான் பண்றாங்க. நேர்மையான முறையில, ஜனநாயக முறையில போராட்டம் நடந்தனா, தமிழக அரசு அனுமதி தராம இருக்க போறது கிடையாது. அதில ஜனநாயகம் இல்லாத காரணத்தினால தான் பலருக்கு அனுமதி தரப்படல. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு கூட வந்து பல அரசியல் கட்சியினர் சொல்றாங்க, ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. நீதிமன்றமே சொல்லிடுறான் ஒரு வழக்குல. வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுகிறாங்க. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இத அரசியலாக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்டின்றாங்க. இருந்தாலும் அதை யாரும் கேட்பது கிடையாது. பல்வேறு சிக்கல்களை வந்து அவர்கள் அரசியல் செய்து இப்போ வந்து ஃபீல்டுக்கே போகாதவங்கலாம் இன்னைக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஃபெஞ்சல் புயல் வந்து தீவிர இயற்கை பேரிடராக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட 14 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. அதில ஆடு, மாடுகளை இழந்தவர்கள் கவலைப்பட தேவையில்ல. வீடுகளை இழந்தவர்கள் கவலைப்பட தேவையில்ல. எல்லாருக்குமான நிவாரணம் மிக விரைவிலே கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டு, இது வந்து ஒரு தீவிர இயற்கை பேரிடராக வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆகவே அரசியல் சூழ்ச்சிகளால் இத பண்ணுங்க, அத பண்ணுங்க, மறியல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு என்ன கேட்டா, அது வந்து ஜனநாயகத்தினுடைய உரிமை கிடையாது. ஜனநாயக உரிமை கேட்டா முறையாக கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக நம்ம போராடலாம்.
எல்லாமே வந்து கரெக்டா போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காருன்னு ஒரு பயங்கரமான, கொடூரமான ஒரு செய்தி. அது எவ்வளோ பெரிய கதாநாயகனா உனக்கு கைது பண்ணி தான் ஆகணும். 24 மணி நேரத்தில கைது பண்ணியாச்சு. அதற்கு பிறகு எதற்கு போராட்டம்? தொடர்ச்சியாக காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து நீதிமன்றமும், காவல்துறையும் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும்பொழுது, அதிலேயும் ஒரு அரசியல். அதான் ஏற்கனவே சொன்னது போல சாதி அரசியல், மொழி அரசியல், மாநில அரசியல், அப்புறம் வந்துகிட்ட சாப்பாட்டில அரசியல், இப்படி வந்து பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுவதால், நமக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட தமிழக அரசு இப்பொழுது தீவிர இயற்கை பேரிடராக பெஞ்சல் புயலை அறிவித்திருக்கிற காரணத்தினால், விவசாயிகளும் சரி, கால்நடையை பராமரித்தவர்களும் சரி, அந்த 14 மாவட்டங்களில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில தமிழக அரசு வந்து நிவாரணங்கள் வருவதற்கும், வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.